ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கிற நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது, ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுலாம். இது வதங்கும் போதே நம்மளுக்கு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். கொஞ்சம் நல்லா பாதி வேக்காடு வேகட்டும். நம்ம இதில் சிறுபருப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாதி அளவுக்கு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக நான் சிறுபருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த பருப்பை சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பருப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம கீரையை உருவி நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். அந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரைக்கு தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. நம்ம கீரையில் உள்ள தண்ணியே நல்லா வெந்துடும். கீரை பார்க்க தான் நிறையா இருக்கும். முருங்கீரை வதக்கி விட்டோம்னா கொஞ்சமாக சுருங்கிடும். இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். முருங்கீரை அவ்வளோ ஒரு நல்ல சத்தானது. கறிலாம் மட்டன்லாம் சாப்பிடாதவங்க முருங்கீரை சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் இரும்பு சத்து இருக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் முருங்கீரை ஈஸியாக கிடைக்கும். இங்கே முருங்கீரை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டுது. கிடைக்கிற டைமில் நல்லா முருங்கீரை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. கீரை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. நல்லா சுருளாக வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த சிறுபருப்பு போடுறதுமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருள். அதனால் சிறுபருப்பும் சேர்த்து போடும்போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இன்னும் நல்லா டேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துலாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி முருங்கைக்கீரை செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.